என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். 8ஆம் பாவகத்தில் பாவக்கிரகங்கள், அதன் பலன் என்ன அப்படின்னு நம்ம தலைப்பு போட்டிருக்கோம். இதில் நமது யூடியூப் நேயர் ஒருவர் இந்த 8ஆம் பாவத்தை பற்றி கேள்வி கேட்டுள்ளார்கள். அவங்களுக்கு பதில் தரலாம். அவங்க நிறையா கேள்வி கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் பதில் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த 8ஆம் பாவத்தை பற்றி நமக்கும் நானும் என்னையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பார்ப்போம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்கும், 8ஆம் வீடு நல்லது இருக்க கெட்டதும் இருக்க அந்த வீட்டை சனி ராகு செவ்வாய் பார்த்தால் என்ன பலன், அதையும் கிரகங்கள் யாரேனும் ஒருவர் பார்த்தால் என்ன பலன், தீம்னு போட்டிருக்காங்க, தீய கிரகங்களின் பார்வை அடிப்படுமா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தீய கிரகங்களோட பார்வை, அந்த சனி செவ்வாய் இதெல்லாம் பார்க்குதில்ல, அதோடைய பார்வை அடிப்படுமா ஐயான்னு அவங்க கேட்டிருக்காங்க. பார்த்துருவோம். நான் பொதுவாக நீங்கள் 8ஆம் பாவகத்தில் நல்ல இருக்க அப்படிங்கிறீங்க. அப்போ நல்ல பாவகம், நல்ல 8ஆம் பாவத்தோடைய நல்லதுன்னு நீங்கள் எந்த எடுக்கிறீங்கன்னு தெரியல. ஆயில் ரைட், மனிதனுக்கு தேவை, சூப்பர், அது நல்லது. வர்றேன் அதுக்கு அடுத்தபடியாக வெளிநாடு போகிறது, அந்த 8ஆம் பாவம் சுவரோடைய பார்வையோ இல்லை அதனுடைய ஒரு வலுப்பெற்று இருந்தால் அதோடைய தசாபத்தி காலங்களில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகலாம், அங்கே போய் வேலை பார்க்கலாம். அது ஒரு இது. அடுத்து திடீர் வருமானம், எதிர்பாராத வருமானங்கள், ஒன்றை இழந்து ஒன்று வருமானம் வரும். அப்படி இப்போ ஆயிலை பற்றி நம்ம பார்க்குறோம். 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் சனியும் வலுப்பெற்று இருந்தால் ஆயில் பூர்ண ஆயில் நல்லா இருக்குது, எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஆயில், இந்த உயிர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆன்மீகத்தை பேசலாம் அப்படின்னாக்கும் பெரிய பெரிய ஞானிகளும் விஞ்ஞானிகளும் இந்த ஆயில் ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும்தான் தேவை. நமக்கு புரிகிற மாதிரி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கை கால் நமக்கு வருமானம் வந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் இந்த உயிர், இந்த ஆயில் தேவைப்படுகிறது. வீட்டில் முடங்கி போய், அதாவது ஒரு நோய்வாடுபட்டு இல்லை வயதாகி செயலிழந்து போய் ஒரு நம்மளால் வருமானம் வரல, அடுத்தவர் வருமானத்தில் இருந்து கொண்டு, அது உங்களுக்கெல்லாம் எவ்வளோ நான் பேசுகிறது எப்படி புரியுது என்னன்னு தெரியல. என்னுடைய வயசுக்கு நான் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். ஈசனே படைத்த பரம்பொருளே என்னை எடுத்துக்க மாட்டேயா அப்படின்னு வேண்ட பெரியவர்கள், வயதானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சரி, இவ்வளோ ஏன் போகலாம். நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் அந்த இடத்துல ஒரு வயதான தம்பதிகள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கும், எங்களை கர்ண கொலை செய்யுங்கள் அப்படின்னு. இந்தியாவில் கேரளாவிலேருந்து வயதானவர்கள், எங்களுக்கு எல்லாமே, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டோம், இன்னும் இந்த உயிர், இந்த உடல் இங்கே தேவையில்லை, எங்களை கர்ண கொலை செய்யுங்கள், அப்போ ஆயில் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அளவுக்கு மீறினால் இந்த ஆயில் தேவையில்லை. என்னங்கய்யா நீங்கள் இப்போ உயிரை பற்றினா இவ்வளோ? ஆமாம், கண்டிப்பாக. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நிறையா பேர் இந்த வையறதை விடுங்க, அதில் துன்பம் எத்தனை ஒரு வயசானவங்க படுறாங்க. அந்த வாய் கூசாமல் சில பேர் வஞ்சிருவாங்க. பெற்ற அப்பாவாக இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், மருமக யாரா, இது இழுத்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்கிக்கிட்டு இருக்குன்னு, இது போய் தொலைய வேண்டிதானே அப்படிங்குவாங்க. இதே பணம் காசுனா எவ்வளவுதான் வந்தாலும் பத்தாது. இந்த சாப்பாடு போதுங்கிறோம்ல, அதே மாதிரி இந்த ஆயில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே போதும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உயிர்
எவ்வளோ முக்கியம் அப்படின்னா தேவை உள்ள வரைக்கும் தான். ஒரு வயது, ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான். அது எத்தனை வயசு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 80, 90 அதுக்கு ஏதாவது வயசு இருக்கா அப்படின்னா அவங்க நடமாடும் வரைக்கும் தான் இந்த உயிர், இந்த ஆயுள் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த உடலுக்கு அதுக்கு மேலே அந்த உயிருங்கிறது, அந்த ஆயுளுங்கிறது, இந்த ஆத்மாங்கிறது தேவையில்லை. அப்போ உயிர் நம்ம நல்லதாக எடுத்துக்கலாமா கெட்டதாக எடுத்துக்கலாமா? ஆயுள் அப்படின்னு எடுக்கும்போது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். அப்போ நமக்கு ஆயுள் தேவை தான், மனிதனுக்கு எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா 2 விதமாக இருக்குது. இப்போ யாருமே ஐயையோ நான் என் பிள்ளையெல்லாம் விட்டுட்டு சாகிறதா அப்படி இப்படிங்குவாங்க. அப்போ உயிர் அவங்களுக்கு தேவைப்படுது. வயதான முடங்கி போயிருக்கவங்களுக்கு உயிர் தேவைப்படவில்லை, நம்ம அப்படி எடுத்துக்கலாம், அது தேவையில்லை அப்படிங்குவாங்க. அது ஒரு லக்கம் போட்டோம். இந்த திடீர் யோகம்னு சொன்னோம்ல, பணம் உன்னை இழந்தா தான் ஒன்று கிடைக்கும். இன்சூரன்ஸ் பணம், காப்பீடு திட்டம். நம்ம குடும்பத்தில் யாராவது துர்மரணங்கள் ஆவார்கள். இது 8ஆம் பாவத்தோட வேலை. ஆக்சிடெண்ட்டு, விபத்து, இதில் மரணம் அடைவார்கள். எதிர்பாராமல் நம்ம ஒரு உயிரை இழக்கிறோம். நம்ம உடன்பிறப்பாக இருக்கலாம், அல்லது தாயோ தந்தையோ மனைவியோ மகனோ ஏதோ ஒன்று பெரிய துக்கத்தை கொடுத்து தான் ஒரு பணத்தை கொடுக்குறார் ஆறுதலுக்கு. சரிங்களா? அப்போ இந்த 8ஆம் பாவத்துக்கூடிய வர்றது அவ்வளவுக்கு நல்லதில்லை. நல்ல பாவம்னு சொன்னீங்களா, அதனால் வர்றேன். அதற்கு அடுத்தபடியாக இந்த வெளிநாடு, வெளியூர், வெளிநாட்டில் இருக்கவங்களை கேட்டால் தான் தெரியும். தனிமைப்படுத்துவான். தாய் தகப்பன், அம்மா அப்பா மனைவி உடன்பிறப்புகள், நம்ம சொந்தம் பந்தம் அனைத்தையும் விட்டுட்டு நம்ம அனாதையாக போய் சம்பாரித்து அந்த பணத்தை எங்கே கொடுக்குறோம்? வாங்கி எங்கே கொடுக்குறோம்? உடனே நம்ம குடும்பத்துக்கு தான் கொடுக்குறோம். அப்போ அந்த மாதிரி பணம் அந்த 8ஆம் பாவத்துக்கு உள்ளது. வெளிநாடு போகணும்னு துடிக்கிறவங்களுக்கு 8ஆம் பாவம் வலுத்து இருந்தால் ஓகே, அவங்களுக்கு வேணால் வெளிநாடுங்களாம். அங்கே உடனே 3 மாதமாக 6 மாதமாக ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள் அப்படிங்கும்போது அந்த வெளிநாடு மோகங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல் இருக்குமான்னு அப்புறம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சரிங்களா? அது ஒரு லக்கம் இருக்கட்டும். நான் 8ஆம் பாவத்தோடைய வேலையை தான் நான் கொஞ்சம் விரிவாக பேசிகிட்டு இருக்கேன். இப்படிலாம் இருக்குது. அப்படியே வந்துட்டோம்னா கெட்ட பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8ஆம் பாவத்தில் அம்பட்டுமே கெட்டது. அசிங்கம், அவமானம், துன்பம், துயரம், கேவலம், செயல் வாழ்க்கை, விபத்து, வெட்டு, குத்து, அடி, கைகால் உடையிறது, மண்டையை உடைக்கிறது, இது அம்பட்டுமே 8ஆம் பாவத்தில். தூக்கு போட்டு சாகிறது, துருமரணம் எடுத்துக்கலாம். தண்ணியில் எதில் கண்டம், அதில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கிற மாதிரி அதை கணிப்பாங்க. எல்லாம் பேசணும்னா இன்னும் டைம் நிறைய ஆகும். சரிங்களா? அப்போ 8ஆம் பாவகத்தில் பாவக்கிரகங்கள் இருந்து அப்படிங்கிறீங்க தானே? அதில் 8ஆம் பாவத்தில் பாவக்கிரகத்தோடைய பார்வையை சொல்கிறீங்க. இதில் சனியும் ராகுவும் செவ்வாயும். ராகுக்கு பார்வை இருக்குன்னு சில பாடப்புஸ்தகத்தில் போட்டிருக்காங்க. சில பேர் பார்வை இல்லைன்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்த டாபிக் போகணும். சரி, உன் கருத்து என்னையான்னு கேட்டிங்கன்னாக்கு என்னுடைய கருத்து ராகுக்கு நான் பார்வை எடுக்க மாட்டேன். அது ஒரு சாயா கிரகம். சாயா என்றால் நிழல் கிரகம். இப்போ நம்ம ஒரு மனிதன் இந்த சாயாத்தை பற்றி பார்க்கணும். ஒரு நீளமான ஒரு ஸ்டெடியான ஒரு குச்சி எடுத்துக்குங்க. ஒரு பல்ப்பு ஒரு வெளிச்சத்தில் அந்த நிழலை வைங்க. அந்த குச்சி இங்கே உண்மை நேராகத்தான் இருக்கும். அந்த நிழல் வளைஞ்சு அந்த செவுறு எப்படிலாம் வளைஞ்சிருக்கோ அந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு அந்த நிழல் தெரியும். அப்போ அந்த யார் கூட சேர்றாரோ இந்த ராகு அப்படித்தான் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த நிழல் அப்படிங்கிறது அது நெளிஞ்சு, இப்போ நம்ம ஒரு சூரியனுடைய வெயில் இறங்கும் பொழுது ஏறுமுள்ள நடக்கும்போது நம்ம நிழலை பார்க்கும்போது குட்டையாகவும் நீளமாகவும் இருக்கும். அதோடைய சில இது இருக்குது. ஒரு மடஞ்ச செவுரில் போய் பக்கத்தில் நின்னோம்னாக்கா அது நம்ம நிழல்லே கொஞ்சம் ஒரு வளைஞ்சு தெரிஞ்சு தான் நிற்கும். அதனால் இந்த ராகு அப்படிங்கிறது நம்ம பார்வையாய் நான் எடுத்துக்கிறது இல்லை, பார்வை இருக்குன்னு அது நம்ம தர்க்கத்துக்கு போக வேண்டாம். அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் சனி பார்க்குது 8ஆம் பாவத்தை. தீயவர்கள் பார்வை அந்த பாவகத்தோடைய எந்த பாவகத்தை தீயக்கரங்கள் பார்க்குதோ அதோடைய பாவகத்தோடைய காரத்துவங்கள் அழியும். அது மறையுது, அவ்வளோதான். பாவக்கரங்கள் பார்க்குது. இப்போ 8ஆம் பாவத்தோடைய இந்த தீயதெல்லாம்
நடக்காது. அப்போ 8ஆம் பாவத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கலாமா அப்படின்னா ஆயுள் பங்கம் ஆகும். அதில் சுபக்கிரகங்கள் பார்க்கலாமா? ஆயுள் கூடும். நீங்கள் தான் தீர்மானம் பண்ணிக்கணும். நான் ஆயுளை பற்றி ஃபஸ்ட்டு பேசிட்டேன். 8ஆம் பாவம் வலுக்க பெற்றிருந்து சனியும் வலுக்க பெற்று 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் ஒரு வலு பெற்று இருந்தால் அவர்கள் பூர்ண ஆயுளோடு இருப்பார்கள். அதுக்கு மேலே தசாபுத்தி அதுக்கு மேலே கொண்டு போகலாம். அப்போ நல்ல பலன்னா நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம், கெட்ட பலனா இன்னும் நிறையா இருக்குது. இந்த கெட்ட பலனை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அசிங்கப்படுறதுங்க, அருவாட்டில் போனேனே கீழே விழுகிறவன், தேவையில்லாமல் நம்ம வாட்டில் இருப்போம், எங்கிட்ட இருந்தாலும் எவனை பந்து அடித்து விளையாடியோ நம்ம மேலே போட்டோம், எதிர்பாராமல் விபத்துக்கள் நடக்கிறதும் இது 8ஆம் பாவம் தான். சரி, ரொம்ப மனம் உடைஞ்சி போய் ஏதாவது தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறதும் 8ஆம் பாவகம் தான். இன்னும் கடுமையாக வேணாலும் சொல்லலாம். இந்த பெண்கள்லாம் வந்து யாராவது நல்ல பெண்ணாக இருக்கும், ஒரு சின்ன மார்க்கு கம்மியாயிருச்சுன்னு சொல்லி ஏதாவது செல்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு உடனே நான் தற்கொலை பண்ண போகிறேன்னு சொல்லி இப்போ நம்ம பேப்பர் டிவிலெலாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போயிடும். சரி, எங்கேயாவது நின்று பேசணும், வீட்டில் அமட்டுவாங்க. அப்போ என்னையே எப்படி நீ தப்பாக பேசலாம், இந்த 8ஆம் பாவத்தில் இருக்கும்போது பார்த்து பெற்றோர்கள்லாம் பேசணும், எடுத்துக்கலாம் நிறையா விஷயங்கள். அப்போ 8ஆம் பாவகத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கும் பொழுது அதோடைய பாவகத்தோடைய நான் சொன்ன வேலையெல்லாம் கெடும். நல்ல கிரகம் பார்க்கும் பொழுது அது வளரும். 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று ஒரு கிரகம் இருக்குது, அது 8ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று ஒரு கிரகம் இருக்கும்போது அவர் பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு போகிறார். கடனில் அது வாட்டில் வரும், எதிர்பாராமல் அந்த நிதி உதவியில் அது வாட்டில் வரும், மாட்ட வைக்கும், காசை வாங்கிக்கிட்டு சிக்கலில் உண்டு பண்ணி விட்டுரும். அப்போ 8ஆம் பாவகத்தோடைய நல்ல பலனை விட தீய பலன்கள் அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த தீய பலன்கள் கெடுமா ஐயா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தீய கிரகங்கள் இருக்கும்போது அதோடைய தசாபுத்தி காலங்கள் எத்தனாம் இடத்துக்கு அதிபதி அங்கே அப்படியே வந்துடணும். இப்போ செவ்வாய் அந்த இடத்துல இருக்குது, செவ்வாய் உங்கள் லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு அதிபதி? 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ ஒரு 5ஆம் இடத்துக்கு அதிபதி, 5ஆம் இடத்தோட நல்ல வேலை கெட்டு போகுது. 8ஆம் பாவத்தோடைய வேலை அது இருக்கட்டும், எத்தனாவது பாவகம் அதோடைய வேலை கெட்டு போச்சு. இப்போ 8ஆம் பாவத்தில் பாவக்கிரகங்கள் இருக்குது, அந்த 8ஆம் பாவத்தோடைய வேலை கெட்டு போகுது. அப்போ கெட்டது வராது, நல்லது வரும். ஆனால் அது எத்தனாவது பாவத்துக்கு அதிபதி அங்கே உட்கார்ந்துருக்கார்? அந்த இப்போ 5ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு அதிபதி அங்கே போய் இருக்கும்பொழுது அந்த பாக்கியமும் புண்ணியமும் கெடுதா? லக்னாதிபதி போய் 8ஆம் இடத்தில் இருக்கிறார், பாவக்காரங்களோடு சேர்றார், இவருக்கு கிடைக்கிற யோகம் மொத்தம் கெடுது. உயிர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியூர் போகலாமா போகலாம், எல்லாத்தையும் விட்டு போய் பறந்து போகிறார். அப்போ இது நல்ல பலனா? 8ஆம் பாவகத்தை பற்றி நம்ம பேசணும்னா நிறையா பேசலாம். அப்போ 8ஆம் பாவகத்தில் சனி யார்? இப்போ கடகத்துக்கு வந்து 7ஆம் இடம் 8ஆம் இடம் சனி இருக்கிறார். அப்போ அந்த 8ஆம் பாவகத்தில் சனி எங்கே இருக்கட்டும், அப்போ அந்த 8ஆம் பாவகத்தில் இருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கிறார்கள், இல்லை 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 8ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். ஒன்று கெட்டால் ஒன்று வரும். 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு பாவக்கிரகங்கள் இருக்கும் பொழுது வருமானம் கெடும், ஆயுள் கூடும். சரி, இங்கே சுப கிரகங்கள் இருக்குது, 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அந்த கிரகத்தை பார்க்குது, பரவாயில்லை. இந்த குரு பார்க்கிறார், குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கும். அங்கே இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் லக்கணத்துக்கு யார்? அந்த பாவகம் இப்போ 2ஆம் பாவத்தில் இருந்தானே 8ஆம் இடத்தை பார்க்குது, அப்படி எடுப்போம். அந்த பாவகத்துக்கு அந்த கிரகங்கள் நட்பா பகையா? நிறைய டீப்பாக உள்ளே போகணும். நான் வாட்டில் இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க, 8ஆம் பாவகத்தில் வந்து சனி ராகு கேது இருக்குங்கய்யா, சனி செவ்வாய் ராகு, சனி செவ்வாய் ராகு தொடர்பு பார்வை அப்படின்னு தான் போட்டுக்கிங்க. பார்த்தால் என்ன பலன்? பார்த்தானா 2ஆம் பாவத்தோட உள்ள பொருளாதாரம் கெடுது.
நீங்கள் அங்கே விடுங்க. ஆயில் ஆயில் வந்து பார்த்தால் ஆயிலும் பங்கமாகிறது, 2ஆம் இடத்துல பொருளாதாரமும் பங்கமாகிறது. 8ஆம் இடத்துடைய கெட்ட வேலைகள். இப்போ ஆயில் கெடுது அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆயிலுக்கு காரகனான சனியும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் எங்கேயாவது வலுப்பட்டு இருந்தால் ஆயிலுக்கு பங்கம் இல்லை. அப்போ 8ஆம் இடத்தோட தீய வேலைகள் மொத்தம் கெடுகிறது. அப்போ வருமானமும் இல்லை. 2ஆம் பாவத்திலிருந்து பார்க்கும் பொழுது அப்போ தசாபுத்தி நடக்கும்போது 2ஆம் இடத்தில் பாவக்கரங்கள் இருக்கும்போது வருமானம் வராது, பொருளாதாரம் வராது. வாக்குனால் 2ஆம் வாக்கு பேசுறது. அப்போ 8ஆம் பாவத்தை பார்க்கும்போது 2ஆம் இடத்தையும் பார்க்கத்தான் வேணும். அப்போ 2ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் வந்து அப்போ பாவக்கிரகங்கள் இருக்கலாமா, நல்ல கிரகங்கள் இருக்கலாம்னா, பாவக்கிரகங்கள் இருந்து நல்ல சுபக்கிரகங்கள் பார்வை பெற்றால் நல்ல பலன். அந்த லக்கணத்துக்கு அவர் யார்? அடுத்த கேள்வி அதான் வந்துடும். 8ஆம் பாவத்தில் நம்ம எடுக்கிறோம், எல்லா லக்கணத்துக்கும் ஒரே மாதிரி 8ஆம் பாவத்தில் கிரகம் இருக்கா அப்படின்னா அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இப்போ கடகத்துக்கே எடுத்துக்கோ, 8ஆம் இடத்துல வந்து சனி இருந்தால் நல்ல பலன். குரு பார்த்தால் இப்போ 8ஆம் பாவத்தில் கடக லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் சனி ஆட்சியாக இருக்கிறார். 2ஆம் இடத்தில் குரு இருந்து, சூரியன் சிம்மத்தில் குரு இருந்து 7ஆம் பார்வையாக சனியை பார்க்கிறார். சனி தசை அருமை, கெடுக்காது, கெடுக்காது, கெடுக்கவே கெடுக்காது. குரு பார்த்தால், குரு பார்க்கவில்லை கெடுக்க செய்யும். ஆயுள் நல்லா இருக்கும். சனி அந்த துன்பம், துயரம், அசிங்கம், கேவலம் அம்புட்டையும் கொடுத்துருவான். அந்த இடத்துல செவ்வாயும் போடுங்க. இல்லை 2ஆம் இடம் நீங்கள் பார்வைங்கிறீங்க, சரியில்லை. ஜோதிடம் உன்னிப்பாக கவனிக்கணும். நம்ம இப்போ இதே வந்து நான் அதிகமாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எத்தனை பேர்த்துக்கு புரியுதுன்னு தெரியல. இன்னும் நான் டீப்பாக போகலாம், உள்ள புரியாது, சுத்தமாக புரியாது. இது ஜோதிடம் அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் புரியும். இன்னும் உன்னிப்பாக அப்படியே உள்ளே போகணும். சனி யார், செவ்வாய் யார், ராகு யாரோட இப்போ பவரோட சேர்ந்தால் பவரோடைய வேலை செய்வார். அங்கே சுபக்கிரகங்கள் பார்க்குது, அம்புட்டு தீய பலனும் இல்லை. குரு பார்த்துட்டார், அது ஸ்ட்ரைட்டாக 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அந்த கெட்ட கிரகத்தோடைய பார்வை மொத்தம் அதோடைய செயல்கள் ஃபுல்லாக மாறுது. ஆனால் அவங்க பார்க்கறனால குரு கெடுகிறார். எப்படி அது சுக்கிரன் கெட்டால், இப்போ சுக்கிரன் வந்து நல்ல கிரகத்தை பார்க்கிறாருப்பா. அப்போ சுக்கிரனுடைய பார்வைனால இந்த 3 தீய கிரகங்களின் நல்ல பார்வை, இப்போ நல்லவருடைய பார்வை விழுகிறதுனால நல்லது செய்கிறார்கள். அது அவ்வளவுக்காக கெடுதல் பலன் செய்யாமல் கொஞ்சம் நல்ல பலன் செய்கிறார்கள். இந்த 3 கிரகங்களும் சுக்கிரனை தொடர்பு கொள்றதுனால, ஒரு உதாரணம் தான், பார்வைனா 7ஆம் பார்வை தான் நீங்கள் சொல்ல முடியும். இல்லை இந்த தீயவர்கள் பார்க்காம இப்போ சனிக்கு 10ஆம் பார்வையாகவும் செவ்வாய்க்கு 8ஆம் பார்வையாகவும் இப்படி இங்கே பார்க்குறாங்க. சுக்கிரன் கெட்டுட்டாரு. 7ஆம் பார்வை தான் இருக்குது சுக்கிரனுக்கு, ஒரே பார்வை தான். இல்லை குரு இப்படி எடுத்துக்கலாம். குரு எங்கேயாவது இருந்து 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். இந்த தீய கிரகங்களுடைய பார்வை நல்லா இருக்கும். தீய கிரகங்கள் கொஞ்சம் வலுவாகப்படுகிறது. எங்கு இருந்து பார்க்கிறார், எப்படி பார்க்கிறார், யாரோடைய சேருகிறார்? சும்மா 27 நட்சத்திரம் தான், 9 கிரகம் தான், 12 ராசி தான், நம்ம பாட்டில் பலனை சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னா வராது ராசா வராது. நான் சொல்கிறதுமே வந்து இத்தனை பேர்த்துக்கு புரியுது அப்படின்னு தெரியல. 8ஆம் பாவத்தை பற்றி இன்னும் நிறைய டீப்பாக உள்ளே போயிட்டே இருக்கலாம். அப்போ 8ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கலாமா அப்படிங்கிறது எந்த பாவத்திலையும் பாவக்கிரகங்கள் இருக்கிறது அதோடைய காரத்துவங்களை கெடுக்கும், அப்படி எடுத்துக்கலாம். இப்போ 6ஆம் பாவத்தில் பாவக்கிரகங்கள் இருக்குன்னா 6ஆம் பாவத்தோட வேலை கெடும், ரோக சத்துருவு. ஆனால் 6ஆம் பாவத்தோடைய வேலையை கெடும். இல்லை அந்த பாவத்தோடைய கிரகம் இருந்து தசாபுத்தி நடக்கும். அது எத்தனாம் இடத்துக்கு அதிபதி? ஒன்றும் இல்லை, நீங்கள் 6ஆம் பாவங்கிறீங்க, அப்படி மேசத்தை எடுக்குவோம். காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடங்கிறது வந்து காலபுருஷ தத்துவப்படி இங்கே வந்துடுதுங்களா, நம்ம கண்ணியில் வந்துடுது. கண்ணியில் போய் லக்னாதிபதி செவ்வாய் போயிடுறாரு. அப்போ 6ஆம் பாவத்தோட வேலை முடியுதுன்னா இப்போ லக்னாதிபதி என்ன ஆனார்? கெட்டு போயிட்டார்ல. ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கணும் தான் பலன், இப்படி தான் எடுக்கணும். இப்போ 8ஆம் இடத்துக்கு அதிபதி போய் 6ஆம் இடத்துல இருக்கலாமா? அப்போ அப்படிங்கும்போது இருக்கலாம் தான். லக்னம் இப்போ
8ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், கடகத்துக்கு 6ஆம் இடத்துல போய் சனி போய் இருக்கும்போது 6ஆம் பாவத்தோட வேலை கிடத்தான் செய்யும். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். வேற என்ன கேட்டிருக்கீங்கன்னா, அவங்களே இந்த பூர்ண ஆயுள பத்தி கேட்டிருக்கீங்க. அது இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இதிலே ரொம்ப இருக்கு. மாங்கல்யத்தோட இறக்க ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் ஐயான்னு கேட்டிருக்கீங்க. அது இன்னொரு வீடியோ போட்டுக்கலாம். இதே கொஞ்சம் இதாயிருச்சு. நான் நெனச்ச மாரி இல்ல. நான் சீக்கிரத்தில முடிச்சலாம்னு இருந்தேன். இது இழுத்துக்கிட்டு போகுது வீடியோ. சரிங்களா? இன்னும் பேசலாம். நெறையா இருக்கு. 8ஆம் பாவம் தீராது. ஏன்னா இது எத்தனை பேத்துக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு போடு போட்டு விளக்கமா இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது இப்படின்னா, அது கூடிய சீக்கிரத்தில அந்த மாரி போடலாம் வீடியோ. ஏன்னா கட்டத்த போட்டு, அது 8ஆம் பாவத்த போட்டு எந்த எந்த லக்கணம்னு போட்டு, அது இன்னும் விளக்கமா சொல்லலாம். சரிங்களா? இதே போர் அடிக்கும். சரி. நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள். நன்றாக இருப்பீர்கள். நன்றி. வணக்கம்.